அம்பிகா அம்மாவை எப்படியாவது அந்த சடங்குல கலந்துக்க வைக்கணும். ஒரு அம்மாவா பெத்து வளர்த்த மகனுக்கு நடக்கிற ஒரு நல்ல காரியத்தை தன் கண்ணால பார்க்க முடியலன்னா அவங்களுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது இப்ப மட்டும் இல்ல, காலத்துக்கும் மனசுல தீராத பெரிய வலியை ஏற்படுத்தும். அம்பிகா அம்மா பாவம் இந்த வேதனைய தாங்கிக்க முடியாமதான் அவங்க அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதோட திவ்யாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அம்மாவோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும். அவங்க ஆசீர்வாதம் இல்லாம மனசு சங்கடத்தோட வேதனையில இந்த சடங்கு நடந்தா அது நல்லபடியா நடந்ததாவே இருக்காது. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் நான் சும்மா இருந்தா அது அம்பிகா அம்மாக்கு மட்டும் இல்ல, திவ்யாக்காவுக்கும் சேர்த்து செய்யற பாவம் ஆயிடும். அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. நீ சொல்றது சரிதான் மகா. அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்கள ஏன் தான் இப்படி பாடா படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை என் காதுல கேட்ட நிமிஷத்துல இருந்து நான் படுற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு புரியுதுன்னு, இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். என்னென்ன பண்ணலாம்? மகா, ஒருவேளை உப்பு கூட மாத்துறாங்களோ, அதான் திரு போன் எடுக்கலையோ. மறுபடியும் நீ ட்ரை பண்ணி பாரு. சரிண்ணே. பண்ணு. உப்பு கூடயே மாத்திக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சர்வமங்கலம் பிராப்திரஸ்து. நிறுத்துங்க. என்னாச்சுமா? என்னாச்சு ஸ்ரீ? திரு, இந்த சடங்க நம்ம அப்புறமா கூட தள்ளி வச்சுக்கலாம். நீ ஃபீல் பண்றதை என்னால பார்க்க முடியல. ஸ்ரீ, என்ன பேசுற? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? தெரிஞ்சுதாமா பேசுற. இங்க திரு அவன் அம்மா இல்லாததை நினைச்சு எப்படி ஃபீல் பண்றான் தெரியுமா? ஆனா அது உங்க யாருக்குமே தெரியல, எனக்கு தெரியுது. திரு, நம்ம லவ் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் தாண்டது. உன் ஃபீலிங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. போ, நீ போய் ஆண்டிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வா. நான் இங்க வெயிட் பண்றேன். ஸ்ரீ, நீ என்ன பேசிட்டு இருக்க? இது என்ன விளையாட்டு காரியமா? ஓ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? நாங்க பேசினபடி நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக தான் இந்த கோவிலுக்கு முன்னாடி உப்பு மாத்திர சடங்கு பண்றது. இதையே நல்ல நேரம் எதுவும் பார்க்காம நினைச்ச நேரத்துல நடத்துறது தப்பா போய் முடிஞ்சிரும். உனக்கு அது புரியுதா இல்லையா? மா, என்ன பேசுறீங்க? என்ன தப்பா முடிஞ்சிட போகுது? இங்க பாருங்க, நீங்க யாரும் ஒத்துக்கலனா கூட நானும் திருவும் மேரேஜ் பண்றதா தான் இருந்தோம். இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உங்க சந்தோஷத்துக்கும் உங்க நம்பிக்கைக்காகவும் மட்டும்தான். திரு சங்கடத்துல இருக்கும்போது எனக்கு இது வேண்டாம். ஸ்ரீ, என்ன பேசிட்டு இருக்க? நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்றதுக்கு அப்ப பெரியவங்கன்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வெளியில தெரிய வரும்போது அதுவே அபசகுணம் மாதிரி ஆயிடும். அது உனக்கு புரியுதா இல்லையா? அண்ணா, அவரு போன் எடுக்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அங்க உப்பு கூட மாத்திர சடங்கு நடந்துட்டு இருக்கு போல. அம்மா, நல்லூர் அம்மா, அம்பிகா அம்மா இல்லாம இது நடந்துடவே கூடாது. இந்த தடவை எப்படியாவது போன் அவர் எடுத்துடணும். இந்த உண்மையை நான் அவர்கிட்ட சொல்லி அம்பிகா அம்மாவை உப்பு கூட மாத்திர சடங்குல கலந்துக்க வைக்கணும். ஸ்ரீ, உன் அம்மா சொல்றது சரிதான். ஆரம்பமே இப்படி இருக்க கூடாதுமா. சொன்ன கேளு ஸ்ரீ. நாங்க உன் நல்லதுக்காக தானே சொல்றோம். ஆமா ஸ்ரீ, இப்ப இந்த சடங்கு நடக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். திவ்யா, அம்மாவும் இந்த சடங்கு நிக்க கூடாதுன்னாங்க. அவங்க ஆசையும் அதான். பரவாயில்ல திவ்யா, நடக்கட்டும். திரு, ரொம்ப நேரமா உனக்கு கால் வந்துகிட்டு இருக்குப்பா. என்னன்னு எடுத்து பேசுப்பா. இல்லன்னா என்கிட்ட கூட நானாவது பேசுறேன். இல்ல தாத்தா, நானே பேசுறேன். ஹலோ சார், நான் யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஆனா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
தள்ளி வந்துட்டு என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க அம்மா ஏதோ ஒரு காரணத்தால இந்த சடங்குல கலந்துக்காம இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இதுல கலந்துக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இந்த கோவில்லயே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போறீங்களா? இல்லையே, அவங்க உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. இல்ல இல்ல, அப்படி சொல்லிட்டு இந்த கோவில் தூண்ல தான் ஒரு இடத்துல சாஞ்சு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல விஷயத்துக்கு அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கணும். பாப்பா திரு, தாத்தா ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். என்னப்பா? இதை வந்துடுறேன். திரு திரு. பா, திரு. திரு 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 திடீர்னு எங்க போறானே தெரியலையே. என்ன நடக்குதுன்னே தெரியலம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல.